ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog. என்னுடைய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கோவக்காய் ரைஸு. நான் கோவக்காய் ரைஸு ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி செய்கிறது ரொம்ப சிம்பிளாக எப்படி செய்யணுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் கோவக்காயை ரவுண்டாக கட் பண்ணியிருக்கேங்க. கொஞ்சம் மெலிசாக கட் பண்ணிக்கிங்க, திக்காக கட் பண்ண வேண்டாம். அப்போ தான் சீக்கிரம் வெந்து வரும். இது லஞ்ச் பாக்ஸ்க்கு பர்ஃபெக்டாக இருக்குங்க. கோவக்காயில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சின்ன வெங்காயம் ஒரு 20 எடுத்து ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி ஒன்று சின்னது, கருவேப்பிலை ஒரு கொத்து. நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. கடுகு போட்டுக்குங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். நான் 2 பேர்த்துக்கு உள்ள அளவு சொல்கிறேங்க. முந்திரி ஒரு 10 ஆட் பண்ணிக்கிங்க. கடலைப்பருப்பு முந்திரியும் சவந்ததுக்கப்புறம் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணிக்கலாங்க. இது செய்கிறது ஒரு 15 மினிட்ஸில் நம்ம செஞ்சிடலாம். அவ்வளோ ஈஸி தான். வெங்காயம் தக்காளியை ஆட் பண்ணிக்கிங்க. கருவேப்பிலையை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி எல்லாம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கோவக்காயை ஆட் பண்ணிக்கலாங்க. கோவக்காய் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மஞ்சத்தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கிங்க. காரத்துக்கு நான் சில்லி பவுடர் ஆட் பண்ணுறேங்க. ஆனால் ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணுறேன். நம்ம கோவக்காய் வெந்ததுக்கப்புறம் ஒரு மெயின் இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ண போகிறோம். அதனால் நான் காரம் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணிக்கிறேங்க. லிட்டு போட்டு ஒரு 5 நிமிஷம் கோவக்காய் வதங்க விடுங்க. கோவக்காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணுறேங்க கோவக்காய் வேகிறதுக்கு. 6லேருந்து 7 நிமிஷம் ஆச்சு எனக்கு கோவக்காய் வேகிறதுக்கு. அப்பப்போ எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், கோவக்காய் நல்லா வெந்துருச்சு. தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் சூப்பரான ஒரு இன்க்ரீடியன்ட் தாங்க ஆட் பண்ண போகிறோம். அதுதான் இட்லி பொடி. 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிங்க. இதோட டேஸ்ட்டு வெரைட்டி ரைஸ்க்கு சூப்பராக இருக்குங்க. நான் இட்லி பொடி ஆட் பண்ணுறதுனால தான் காரத்துக்கு மிளகாய் தூள் கொஞ்சம் கம்மியாக ஆட் பண்ணியிருக்கேங்க. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடித்து வச்ச ரைஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி, ஆனால் ஹெல்த்தியான ரெசிபிங்க லஞ்ச் பாக்ஸ்க்கு. இப்போ வடித்து வச்ச சாதத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. ரைஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் நெய் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சாதம் உடையாமல் வரும். ஃபைனலாக கொத்தமல்லியில் ஆட் பண்ணிவிட்டு லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணிக்கலாங்க. இதுக்கு சைடிஸ் எதுவும் தேவையில்லை. சூப்பரான இந்த சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு
என்னுடைய சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சாய் ஆர்த்திஸ் vlog லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னுடைய சேனலில் நிறைய ஹெல்த்தியான ரெசிபிஸ், இன்ஸ்டன்ட் ரெசிபி இருக்குது. உங்களுக்கு டைம் கிடைக்கிறப்ப செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச்.